வணக்கம் சார். வணக்கம். யூனியன் பட்ஜெட் 2020 இதை பற்றின உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார்? ஏன்னா இப்போது இது வரைக்கும் இல்லாத மோசமான பட்ஜெட் வந்திருக்குன்னு ப. சிதம்பரம் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. மக்களுக்கு பயனுள்ள பட்ஜெட் அது. பட்ஜெட்டுங்கிறது என்னென்னா, நம்ம இந்த 2021, 22 ஆண்டுக்கு என்ன வருமானத்தை எதிர்பார்க்குறோம், என்ன செலவு வந்து பெருசாக மாற்ற முடியாது. இப்போ இந்தியாவுடைய செலவு பார்த்திங்கன்னா 35 லட்சம் கோடி பக்கத்தில் வரும் செலவு. சரியா? அடுத்த ஆண்டுக்கு அதான் ஆல்மோஸ்ட் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். வரவு பார்த்திங்கன்னா 3 விதமான வருவாய். ஒன்று இந்த டேக்ஸ் ரெவன்யூ சொல்லுவோம், இன்கம் டேக்ஸஸ், ஜிஎஸ்டி எல்லாத்துலேருந்து வர்ற டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ, அது வரி விகிதம் இல்லாத வருமானங்கள், மூணாவதாக இந்த கேபிட்டல் ரிசிப்ட்ஸு. இது போக மிச்சத்துக்கு வந்து கடன் வாங்கணும், பாரோயிங்ஸ் லோக்கலாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னலாக இருக்கலாம், எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணுவோம் அந்த பட்ஜெட்டில், நம்ம போன வருஷம் பட்ஜெட்டில் சொல்லியிருப்போம் 2021க்கு இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோ வருமானம் வரப்போகுது, இவ்வளோ தேவையான இவ்வளோ கடன் வாங்குவோம். அந்த கடனை தான் நம்ம வந்து ஃபேமஸாக எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்லிட்டு இருப்போம். அது கடன். என்ன கடனுங்கிறது தான் அந்த கான்செப்ட். இந்த பட்ஜெட் என்ன சொல்லுவோம், போன பட்ஜெட்டில் இது சொன்னோம் எஸ்டிமேட், இந்த வருஷம் இது நடக்குது ரிவைஸ் எஸ்டிமேட்ஸு. இதை பேஸ் பண்ணி அடுத்த வருஷம் நான் என்ன பிளான் பண்ணுறேன், இந்த மூணையும் நம்ம சொல்லணும். இது வந்து ஒரு அரசாங்கத்துடைய ஒரு கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். இதை எவ்ரி இயர் மக்கள் மன்றத்தில் இவங்க சமர்ப்பிக்கணும். இதுதான் மெயின் கணக்கு. சமர்ப்பித்ததுக்கப்புறம் 21, 22க்கு நான் வந்து 35 லட்சம் கோடி பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் நான் பிளான் பண்ண உடனே எப்படி பணம் வரப்போகுது, ஏப்ரல் 1ஆம் தேதியில் வர பணத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு கிராண்ட்டு கொடுப்பேன். ஒவ்வொரு மினிஸ்ட்ரியாக வந்து எனக்கு அப்ளை பண்ணுவாங்க. சரியா? வாட்டர் மினிஸ்ட்ரி, வாட்டர் ரிசோர்ஸஸ், ஹெல்த்து, டிஃபென்ஸு, ஹோம் எல்லாமே அவங்கவுங்க டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டு வைப்பாங்க. இதை நான் கொடுப்பேன். எதை வச்சு கொடுக்க போகிறேன், இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டோடைய ஃபோக்கஸ் தான் கொடுக்குறேன். நான் பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் போன ஒரு சிதம்பரம் சொன்னார், டிஃபென்ஸுக்கு வந்து வெறும் 3000 கோடி தான் கூட்டியிருக்காங்க. 4 லட்சம் கோடி பட்ஜெட்டில் இன்ஃப்ளேஷனே அதோட அதிகம். உண்மை தான், இல்லைன்னு சொல்லையே. அது ஓப்பன் டாக்குமெண்ட்டு தானே, எல்லாத்துக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்க டாக்குமெண்ட்டு தான். ஸோ நான் டிஃபென்ஸில் 4 லட்சம் கோடி போன வருஷம் அலாட் பண்ணுறேன், இந்த வருஷம் செலவு பண்ணுறேன், அடுத்த வருஷம் 4 லட்சம் கோடி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன், இந்த ஆண்டு உலகம் முழுக்கவே ஒரு மிக மிக டஃப்பான ஆண்டு. கோவிடால் எதனால் டஃப்பு, ஒன்று மக்களுக்கு உயிரிழப்புகள், பயம் சார்ந்த பொருளாதார பிரச்சனைகள், அவங்களால வெளியே வர முடியல. மூணாவது, நம்ம மாரி பெரிய கண்ட்ரி 100 கோடி மக்கள், 120 கோடி மக்கள் தொகை உள்ள நாட்டில் சிட்டியில் டென்சிட்டி 35,000 பேர் ஸ்கொயர் கிலோமீட்டரு. இந்த டென்சிட்டியால் தான் கோவிட் அதிகமாக பரவ வாய்ப்பு இருக்குது. இது 1-to-1 கான்டாக்டில் வர எவ்வளோ டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கோ அவ்வளோ பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு டிசீஸாக இருக்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா உலக அளவில் 1 லட்சம் பாப்புலேஷனுக்கு 100 டெத்து வந்ததுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் லாக்டவுன் போகிறாங்க. 1 லட்சம் பாப்புலேஷனுக்கு 100 டெத்து. நம்ம 1 லட்சம் பாப்புலேஷன் ஒரு டெத்து வரும்போது லாக்டவுன் போயிட்டோம். ஏன் போனோம்? 100 வரட்டுமே, இட்டாலியா 100 வரைக்கும் வெயிட் பண்ணால், ஸ்பெயின் வெயிட் பண்ணால், நம்மளும் வெயிட் பண்ணுவோம், என்ன ஆகிருப்போகுது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நினச்சிருக்கலாம். மார்ச்சில் நம்ம லாக்டவுனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ லாக்டவுனை ஸ்டார்ட் பண்ணால் எல்லாமே நின்றுச்சு. ஸோ நேச்சுரலாக ஜிடிபி கான்ட்ராக்ட் ஆகும். ஜிடிபின்னு என்னது, ப்ரொடக்ஷன், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். மக்கள்லாம் வீட்டில் இருந்தால் ப்ரொடக்ஷன் இருக்காது, நேச்சுரலாக கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ எக்கனாமியோட ஹீட்டு கம்மியாகிடும். எக்கனாமியோட ஹீட்டு கம்மியாகிடுச்சுன்னா ஃப்ளோ ஆஃப் ஃபண்டு கம்மியாகிடும், டேக்ஸு ரெவன்யூ கம்மியாகிடும். ஸோ இந்த வருஷம் என்ன ஆகிடுச்சு, நம்ம 25 லட்சம் கோடி, நான் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அப்ராக்சிமேட். ஏன்னா நம்பர் நான் உங்களுக்கு சொல்லி நம்மளுடைய தாமரை நேயர்களையும் நான் போர் அடிக்க விரும்பலை. ஏன்னா அது எல்லாமே பேப்பரில் இருக்குது. ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் அது க்ளோஸ் ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ 25 lakh crores நான் பிளான் பண்ணுறேன்னு வச்சுங்க டேக்ஸ் இந்த இயருக்கு. எனக்கு என்ன டேக்ஸ் வந்திருக்கும், குவார்ட்டரில் 23% கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு, குறைஞ்சிச்சு. உலகம் முழுக்க எக்கனாமி 10% ஓவராலாக கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இந்தியாவும் 10% கான்ட்ராக்ட் ஆகும்போது அப்போ நேச்சுரலி எனக்கு டேக்ஸ் ரெவன்யூ குறையும். ஸோ 25 லட்சம் கோடிக்கு பதிலாக எனக்கு வெறும் 19 லட்சம் கோடி தான் வருது. அப்போ எனக்கு ஒரு ஷார்ட் ஃபால் ஆகுது. 5 லட்சம் கோடி ஷார்ட் ஃபால்னு வச்சுங்க, 24 - 19 வச்சுங்க, 5 லட்சம் கோடி ஷார்ட் ஃபால். இந்த ஷார்ட் ஃபால் என்ன பண்ணுவேன், பாரோயிங் பண்ணணும், கடன் வாங்கணும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கூடும். சரியா? ஸோ
நான் அப்படி வாங்கி அடுத்த வருஷத்துக்கு நான் 35 லட்சம் கோடி செலவு பண்ணும்போது நான் இந்த கடன் வாங்காமல் எவ்வளோ கடனை குறைச்சி அதே நேரத்தில் டாக்ஸையும் கூட்டாமல் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ எஃப்எம் என்ன சொல்கிறாங்க மேடம், ரொம்ப தெளிவாக எல்லா மீட்டிங்லையும் சொன்ன விஷயம், இவ்வளவு கஷ்டமான நேரத்துலையும் நான் ரெவென்யூவை கூட்டுறதுக்கு டாக்ஸை கூட்டலை. இது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இடதுசாரிகளோ இந்த எக்கனாமிஸ்ட்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற 2-3 பேரோ இது ஏன் பேசலை? டாக்ஸ் லாபை கூட்டலைங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? இவ்வளோ கஷ்டமான நேரத்தில் டாக்ஸ் லாபை கூட்டினா எனக்கு வந்துடுமே பணம் 5 லட்சம் கோடி. ஆனால் என்ன, டாக்ஸ் லாபை கூட்டும்போது யூனிஃபார்மாக கூட்டுவேன். யூனிஃபார்மாக கூட்டும்பொழுது யார் இண்டஸ்ட்ரியில் எப்படிலாம் கஷ்டம் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. டெஃபினட்டாக டாக்ஸ் கூட்டும்போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டம் வரும். சந்தோஷமாக டாக்ஸ் கட்டுற ஆள் யார் இருக்காங்களா? உலகத்தில் கிடையாது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டம் எவ்வளவு, யாரை எவ்வளவு கஷ்டப்படுத்தணும், அதுக்கு தான் நம்ம சாணக்கிய என்ன சொல்கிறாரு டாக்ஸேஷனை பற்றி சொல்லும்போது அர்த்தசாஸ்திராவில், எப்படி ஒரு தேனி அது மலரில் போய் அதை வெயிட்டையும் தாங்கணும், அதுவும் விழுந்துடக்கூடாது, அதுக்கு வலிக்கவும் கூடாது, ஆனால் எவ்வளோ தேன் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும், மிச்சம் அந்த பூ அடுத்த வளர்ச்சி அது கொடுக்கணும், அடுத்த இனப்பெருக்கத்துக்கு அதை கொடுக்கணும். இந்தமாரி கம்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி தான் டாக்ஸ் லாபம் நம்ம கூட்டலை. இப்போ கூட்டலைன்னா நமக்கு என்ன ஆப்ஷன்? கடன் வாங்க வேண்டியிருக்கு. இந்த கடனை வாங்கக்கூடாததுக்காக நம்ம இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமுக்கு போகிறோம். அதை பற்றி நான் எலாபரேட்டாக அந்த இன்டர்வியூவில் சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த வருஷம் நம்ம செலவை குறைக்கல, ஆனால் ஓவரால் செலவு குறைக்கல, 35 லட்சம் கோடியை குறைக்கல, ஆனால் இப்போ டிஃபென்ஸில் கொஞ்சம் குறைச்சிருக்கோம், கூட்டலை, மெயின்டைன் பண்ணுறோம், அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். ஹெல்த்தில் 136% கூட்டுறோம். ஏன் கூட்டுறோம்? இன்றைக்கி முதல் பிரதானம் ஹெல்த்து தான். ஹெல்த்துங்கிறது இவங்கெல்லாம் சொல்கிற மாரி வெறுமனே க்யூரேட்டிவ் ஹெல்த் இல்லை. அதான் பட்ஜெட்டில் 3ஆக சொல்லுவாங்க, ப்ரிவென்டிவ், க்யூரேட்டிவ், வெல்பீயிங். அதனால தான் முதல் முறையாக ஹெல்த்துங்கிற பேராமீட்டரில் வாட்டரை கொண்டு வரும். க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், ஜல் ஜீவன் ப்ராஜெக்டை கொண்டு வரும். அவங்க தான் 136% எங்கே நீங்கள் ஹைக் பண்ணிங்கன்னா, நான் வாட்டருக்கு 75% ஹைக் கொடுக்குறேன். வாட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு இது தான் இந்தியாவில் முதல் முறையாக க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டருக்கு 70,000 கோடி அலாட் பண்ணுறோம். நம்ம இதெல்லாம் ஹெல்த்தில் கொண்டு வரோம், ஓவரால் ஹெல்த்தில் கொண்டு வரோம். ஏன்னா ஹெல்த்தை நம்ம தனிப்பட்ட வெறுமனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறத ஹெல்த்தாக பார்க்கல, ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது, வந்தால் நல்லா ட்ரீட் பண்ணணும், அதுக்கடுத்து ஓவரால் வெல்பீயிங். இதுக்காக நம்ம 137% கொடுக்குறோம். ஸோ ரெண்டாவதாக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது ஃபுட்டு. ஏன்னா 80 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் வேலைவாய்ப்பு உடனே அரசாங்கம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், எல்லாத்துக்கும் இப்படி வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும்? சம்பளம் அரசாங்கம் தானே கொடுக்கணும். திருப்பி நம்ம மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் நான் கொண்டு வர முடியல, இல்லை மற்ற எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டாலும் என்னால் எவ்வளோ ரீச் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது ஷார்ட் டைமில். அதுக்கு நான் என்ன பண்ணுறோம், ஃபுட் சப்சிடியை டபுள் ஆக்கிட்டோம். ஸோ இந்த பட்ஜெட்டுடைய மெயின் ஃபோக்கஸ் ஃபுட்டு, ஹெல்த். நீங்கள் 2 ஜம்ப் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி நம்ம போன இந்த 2021க்கு நம்ம ஃபுட் சப்சிடி ஒதுக்குனது வெறும் 1 லட்சம் கோடி சம்திங் தான். ஆனால் நம்ம செலவு பண்ணது 4 லட்சம் கோடி. அந்த 3 லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டுக்காக நம்ம ஆத்ம நிர்பர் பேக்கேஜ் நம்ம கோவிட் ஆரம்பித்தோன்னே கொடுத்தது. ஏன் அது வருது? டபுள் என்டர்டெயின்மெண்ட். 5 கிலோ ஃப்ரீ விட்டுனா 10 கிலோ கொடுக்குறோம். ஸோ ஃபுட்டை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ இந்த அதே 4 lakh crores நம்ம இந்த அடுத்த அரசு 21-22க்கும் 2.5 lakh crores மெயின்டைன் பண்ணுறோம். போன இயர் அலாட் பண்ணது 1, இந்த வருஷம் கொடுத்தது 4, இப்போ அடுத்த வருஷம் கொடுக்க நினைக்கிற 2.5 ஃபுட்டில். ரெண்டாவது ஹெல்த். இந்த ரெண்டுமே 8 லட்சம் கோடி பக்கத்தில் வந்துடுது. அப்போ நான் இந்த ரைஸை நான் ஹெல்த் அண்ட் ஃபுட்டு நான் இது காமன் மேன் எல்லாம் டச் பண்ண போகுது. அப்போ இது நான் எங்கேயா சுரைக்கிறதுக்கு எனக்கு தேவையில்லை, இப்போதைக்கு அவசியமில்லாத இடத்துக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட்டை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, போஸ்ட் கோவிட், ஹெல்த்து, ஃபுட்டு, இதுதான் என்னுடைய ப்ரைம் ஃபோக்கஸ். இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ். அதனால தான் அது 3ஆவது வருது. 3ஆவதில் என்ன பண்ணுறோம், அந்த பிஎல்ஐ ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம், அதில் கொண்டு வரோம். அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட் நம்ம எக்ஸ்பென்சஸை ரேஷனலைஸ் பண்ணி ஹெல்த் அண்ட் ஃபுட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்குரிய ரெவென்யூ ரிசிப்ட் வராதனால, நம்ம டேக்ஸை ஏற்றக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணுறதுனால, ஏன்னா இண்டஸ்ட்ரியை நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு, சர்வீஸ் செக்டரை பாதுகாக்க வேண்டியிருக்கு, எல்லோரும் கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் இந்த நேரத்தில் ஏற்கனவே 20 வருஷமாக பிளானில் இருக்கிற காங்கிரஸ் பிளான் போட்டு செய்ய முடியாத சில விஷயமான டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி அதில் 1,75,000 கோடி எடுக்கலான்னு வைக்கணும். ஸோ இந்த பட்ஜெட்டோடைய நம்ம மக்கள் எப்படி பார்க்கணும், ஒரு அருமையான பட்ஜெட்டை பார்க்கணும்.
வருமானத்தில் கூட்டுறதுக்காக டேக்ஸை கூட்டல. எல்லா ஏழை எளிய மக்களும் கவர் பண்ணுறது ஹெல்த் அண்ட் ஃபுட்டு பண்ணிட்டோம். எக்கனாமியை சூடு பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் சூடாகிடுச்சுன்னா ஹெல்த் அண்ட் ஃபுட்டு கொஞ்சம் நான் குறைச்சிக்கலாம், ஃபுட் சப்சிடி குறைச்சிக்கலாம். எல்லாம் சம்பளம் ஆரம்பிச்சுன்னா எதுக்கு ஃபுட்டு அவங்க வாங்கி போகிறாங்க. திருப்பி அந்த ரொம்ப ரொம்ப கிரவுண்ட் லெவல் புவருக்கு போயிடுவோம், திருப்பி அந்த 1 லட்சம் கோடிக்கு போயிடுவோம். ஸோ இதுதான் நம்ம ஓவராலாக பட்ஜெட் பற்றி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த வருஷம் ஜிடிபி ஒரு 10% 8% to 9% கான்ட்ராக்ட் ஆகத்தான் செய்யும். அது வந்து விதி வழி. அது இதை நம்ம மீறக்கூடிய அடுத்ததில் இதெல்லாம் நம்ம ரிவர்ஸ் பண்ணி வேகமாக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கோம். குறிப்பிட்ட ஒரு 4 மாநிலங்களில் மட்டும், அதாவது போக்குவரத்து துறைக்காக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற இப்போது எலெக்ஷன் அடுத்தடுத்து எலெக்ஷன் வரக்கூடிய மாநிலங்களை முன்வைத்து போக்குவரத்து துறைக்கான பட்ஜெட் இப்போ தமிழகத்தில் மட்டும் ஒரு 1.3 லட்சம் கோடி ஹைவேக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இது வந்து தேர்தலை வச்சு நகருதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அரசியல் கட்சிகள் தேர்தலை நோக்கி பயணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அது எங்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் அதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரில. அதாவது பட்ஜெட்டுங்கிறது இல்லை, இதில் எந்த இடத்துல கேள்வி வருதுன்னா, வேறு எந்த ஒரு மாநிலங்களையுமே சாலை வசதிக்கான கோரிக்கைகளே வரலையா மத்திய அரசுக்கிட்ட? எங்களுக்கு சாலை வசதி வேணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகளே வரலையா? குறிப்பாக ஒரு 4 மாநிலங்களில் அது அதிகமான. இப்போ தமிழ்நாட்டுக்கு அமைந்த திட்டங்களை பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் ஹார்பர் 5 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன்று சென்னைக்கு கொடுக்குறாங்க, இன்னொன்று விசாகப்பட்டினம் வருது. விசாகப்பட்டினம் எலெக்ஷன் வருதா? அப்போ அப்படி பார்க்குறவங்களாம் எப்படி தான் கேட்பேன், ஏன் விசாகப்பட்டினத்தை கொடுக்கணும்? தமிழ்நாட்டிலே 3 ஹார்பர் கொடுத்துடலாமே, பெங்கால்லே 2 ஹார்பர் கொடுத்துடலாமே. அப்படி அதை பார்க்கக்கூடாது. பட்ஜெட்டில் அதான் ஒன்று வந்து பட்ஜெட் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இந்த வருஷத்துக்கு பண்ணுறோம். இது தவறாக அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்குரிய நிறைய தொலைநோக்கு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுவோம். அது அனௌன்ஸ்மெண்ட் எப்படின்னா, ஒரு எலெக்ஷனை வச்சுலாம் அதுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2018 மனசில் தோணிடுச்சு, ஆனால் தமிழ்நாடு எலெக்ஷன் வரும்போது அனௌன்ஸ் பண்ணிப்போம். அப்போல்லாம் எந்த கட்சியும் ஒர்க் பண்ணாது, அட்லீஸ்ட் பாஜக ஒர்க் பண்ணாது, அதை நான் கேரண்டியாக சொல்ல முடியும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ எந்த பக்கம் எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மிஸ்ஸிங் லிங்க்னு சொல்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மிஸ்ஸிங் லிங்க் என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியா முழுக்க எனக்கு எவ்வளோ வேகமாக குட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ வேகமாக குட்ஸ் இங்கிட்ட அங்கிட்டு போகுது வருது, இதை நான் எப்படி பண்ணுறேன், என்னுடைய தொலைநோக்கு எக்கனாமிக் திட்டத்தில் எதெல்லாம் மிஸ்ஸிங் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்போ சென்னையிலேருந்து கொல்லம் போகிற ரூட்டு, எனக்கு அது ஒரு பழைய ட்ரேட் ரூட். அது அந்த கொல்லம் போகிற ரூட்டு ரொம்ப நாளாக டெவலப் ஆகாமல் கிடக்கு. அதை நான் ஒரு 2-3 பட்ஜெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். சரி, அதை எடுத்து பண்ணிடலாம். ஒரு 3500 கிலோமீட்டர் அதுலேருந்து இந்த பக்கம் இந்த வெஸ்டர்ன் இந்தியாவையும் இந்த பக்கம் ஈஸ்டர்ன் இந்தியா கலெக்ட் பண்ணுறோம் பண்ணிடலான்னு ஒரு முடிவு பண்ணால் அதோட அனௌன்ஸ்மெண்ட் கரெக்டாக வருது, அவ்வளோதான். இதை வந்து இப்போ 1 லட்சம் கோடி இதை அனௌன்ஸ் பண்ணோன்னா 1 லட்சம் கோடி நம்ம நிறைய எக்கனாமிஸ்ட்லாம் இந்த டிபேட்ஸில் பார்த்தேன், உடனே கொடுத்தாங்கன்னா உடனே கொடுக்க மாட்டாங்க. 1 லட்சம் கோடிங்கிறது பட்ஜெட்டுடைய அறிவிப்பு. ஆனால் 1 லட்சம் கோடியும் மத்திய அரசு கொடுக்காது. அறிவிப்பு இல்லாமல் எது நடக்காது. முதல்ல அறிவிப்பு ஆகணும், அதை கொண்டு வரதே பெரிய விஷயம். அறிவிப்பு பண்ணதுக்கப்புறம் இந்த வருஷம் என்ன நான் கிராண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணுவேன். இந்த ப்ராஜெக்ட் எத்தனை வருஷம் பண்ண போகிறோம், அந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு 10 வருஷம் பண்ண போகிறோன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நான் கொடுக்க போகிறேன், அது அடுத்தடுத்த பட்ஜெட் கிராண்ட்டில் வரப்போகுது. ஏன்னா பட்ஜெட் டாக்குமெண்ட் 800 பக்கம் இருக்கும், அதில் ஏகப்பட்ட ஹெட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இந்த ரோடுக்கு எவ்வளோ அலாட் பண்ண போகிறேன், இதை எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கேட்பாங்க, நம்ம கவர்மெண்ட்டும் கேட்குது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கேட்குது. கேட்கும்பொழுது இவங்களுடைய மெரிட் கூட இருந்தால் அது கன்சிடர் ஆக போகுது, இவங்க மெரிட் கம்மியாக இருந்தால் கன்சிடர் ஆகாது. இதில் எலெக்ஷன்லாம் ஒன்றும் மேட்டர் கிடையாது. இப்போ எலெக்ஷனுக்காக அவங்க ஒரு சில விஷயங்களை ஸ்பீடாக கேட்டிருக்கலாம், அதிகமான ஃபாலோஅப் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது அதெல்லாம். பட் நம்ம என்ன சொல்கிறோம், பாஜகவுக்கு எல்லா மாநிலங்களும் முக்கியமான மாநிலம் தான், எல்லா மாநிலத்தையும் சமமாக பார்க்குது. ஆனால் எந்தெந்த மாநிலத்தில் எதை பண்ணால் அந்த மாநிலம் வேகமாக வளரும். இப்போ தமிழ்நாடு ரோடு கொடுத்தா தமிழ்நாடு வேகமாக வளரும். இதே நான் வந்து எனக்கு இந்த சீவீடு பார்க்குன்னு ஒன்று புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். மரைன் சீவீடு பார்க்கு கோஸ்டல் ஏரியாவில் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. ஒரே பார்க் அனௌன்ஸ் ஆகுது, அந்த ஒரு பார்க்கும் தமிழ்நாடுக்கு வருது. ஏன்னா தமிழ்நாடு கோஸ்டல் ஏகப்பட்ட கோஸ்டல் ஏரியாவில் அது ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் பண்ண முடியும் பெருசாக. அதில் தமிழ்நாடு கோஸ்டல் ஹேஸ் அ எக்கனாமிக் ஆக்டிவேஷன். இதை நம்மளால் வேகமாக கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க. எப்படின்னா இது எப்படி இந்த எக்கனாமிக் ஆக்டிவேஷன் எப்படி சொல்லுவோன்னா, ஏன் வந்து கோழிப்பண்ணை நாமக்கல்லில் மட்டும் வருதுங்க மாதிரி, எங்கேனாலும் கோழிப்பண்ணை வைக்கலாம்ல தமிழ்நாட்டில், என்ன பிரச்சனை? ஒரு சில ஏரியாவில் அதுக்கான எக்கோசிஸ்டம் இருக்கும், அதை வேகமாக வளர்க்குறதுக்கு. உலகளாவிய லெவலையும் இந்திய அளவுலேயும் சரி அதுக்கான எக்கோசிஸ்டம்.
இப்போ அந்த எக்கோசிஸ்டம் அங்கே இருக்கிறதுனால அதுக்கு நம்ம கொடுக்குறாங்க. இது நம்மளுடைய எக்கோசிஸ்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. நம்மளுடைய ஃபிஷர்மேனுக்கோ அந்த ஏரியாவில் வாழ்கிற மக்களுக்கோ இதை கொண்டு வர முடியும், அவங்க பெருசாக கொண்டு வந்துடுவாங்க. நம்ம ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் அதை 1,00,000 கோடி அசட்டாக மாற்றிடுவாங்க மக்கள் அப்படிங்கிற நம்பிக்கை அரசாங்கத்துக்கு இருக்குது. இதில் ஒடிசாவும் ஃபைட் பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல, நமக்கு கிடச்சிருக்கு. சில பேர் பல காரணங்களால ஒரு ப்ராஜெக்ட்டு நமக்கு வருது, அதை வந்ததை எப்படி ஃபாலோ பண்ணி வாங்கி அதை வச்சு ஸ்டேட்டை முன்னேற்றுறன்னு பார்க்காம எலெக்ஷனுக்காக கொடுத்தாங்கிறது. எலெக்ஷனுக்காக கொடுத்தா எதை சொல்லணும்? ஓட்டுக்காக போய் திமுக கொடுக்குதே 2,000 ரூபா 1000 ரூபா, அது நேரடியாக எலெக்ஷன் கொடுக்குறது. மற்ற அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து இன்டைரக்ட் பெனிஃபிட்னா ரோடை போடுறோம், அதனால் இண்டஸ்ட்ரி குரோ ஆகும், ட்ரேடு குரோ ஆகும், அதனால் மக்களுக்கு இன்கம் அதிகமாக வரும். இதெல்லாம் ரொம்ப லென்த்தி. நம்ம ஆளுங்க திமுககாரங்க எப்படி கேட்குறான்னு எனக்கு தெரில. நான் என்ன கேட்குறேன், திமுககாரங்க ஏன் எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு காசு கொடுக்குறாங்க? ஒரு 6 மாதம் முன்னாடி கொடுக்க வேண்டியது ஏன்? மக்கள் மறந்துடுவான்றான். அதுவே மறந்துட்டானா, 6 மாதம் முன்னாடி கொடுத்த 2,000 ரூபா மறந்துட்டானா, நான் வந்து போடுற ரோடை மட்டும் ஞாபகம் வச்சுக்க போகிறேன் எலெக்ஷனுக்கு? அதை எப்படி அவன் கேள்வி கேட்குறாங்க? இப்போ வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறோம், நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இத்தனை கோடி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒவ்வொரு வருஷத்துலேருந்து கொடுக்கும்போது அதெல்லாம் நிறைவேற்றப்படுதா? ஏன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள்னா இப்போ மதுரைக்கு எய்ம்ஸ் அப்படின்னோம், ஆனால் அடிக்கல் நாட்டு விழாக்கு அப்புறம் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு பின்னாடி போய் இதை தான் நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக நீங்களும் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம். பார்லிமெண்ட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஏன் முக்கியத்துவம்? இந்த பட்ஜெட் விடுங்க, இது தவிர எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் முக்கியம். கொஷின் ஹவரில் கேள்வி கேட்குறாங்க, கொஷின் ஹவரில் கேள்விக்கு தவறான ஆன்சர் கொடுத்துட்டு என்ன பனிஷ்மெண்ட்டு? பார்லிமெண்ட்டில் மத்திய அரசாங்கம் டிஃபமேஷன், கான்டெம்ப்ட், அந்தமாரி என்ன ப்ரொசீடிங்? யார் ஆன்சரபிள்? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் ஆடிட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பார்லிமெண்ட்டில் தப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்க முடியாது அரசாங்கத்தால், ஒரு தப்பாக ஆன்சர் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் இந்த பிரிட்ஜு கட்ட போகிறீங்களா அப்படின்னு பார்லிமெண்ட்டில் கொஸ்டின் கேட்டு கவர்மெண்ட் கட்டலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கட்ட முடியாது. கட்டினா அதுக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜஸ் மோஷனே இருக்குது. ஸோ அங்கே அனௌன்ஸ் பண்ணுற எல்லாமே சிக்னிஃபிகண்ட். அது அரசாங்கம் நிறைவேற்றி ஆக வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லைன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுடைய கட்டாயம் வேரியஸ் கமிட்டிஸ்க்கு முன்னாடி இருக்குது. இந்த டாக்குமெண்ட் நம்மகிட்டே இருக்குது, மக்களும் பார்க்குறாங்க, மக்களும் கேட்போம், எதிர்கட்சிகளும் கேட்குறாங்க. ஆனால் பார்லிமெண்ட்லேயே ப்ரிவிலேஜ் மோஷன்ஸ் இருக்குது, அதை மீற முடியாது. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் ஒன்று நம்ம என்ன இப்போ அரசியல் மேடையா ஏதோ ஒன்று அவங்க சொல்லிட்டு நாங்கள் இப்படி பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு. இப்போ கலைஞர் அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸ்மெண்ட்டையும் இப்போ சொன்ன சாதனைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி 5 வால்யூம் இருக்கும். சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா தாழ்வு தமிழர் மாதிரி 25 பக்கம் இருக்கும், அண்ணா புக்கு. அந்த மாதிரியான வித்தியாசம் இல்லை. பார்லிமெண்ட்டில் எவரி வார்த்தைக்கும் மதிப்பு இருக்குது. இதில் என்ன பண்ணுறோம், பட்ஜெட்டில் இந்த வருஷத்துடைய கணக்கு வழக்குகளோடு சேர்ந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்குரிய விஷயங்களையும் சில விஷயங்கள் பட்ஜெட்டில் வரும். இப்போ எய்ம்ஸ் வருதுன்னா எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இந்தியா முழுக்க எத்தனை எய்ம்ஸ் வந்துருச்சு? முதல்ல எத்தனை எய்ம்ஸ் இருந்துச்சு? டெல்லியில் 1 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 5 வந்துச்சு, இவை 10க்கு மேலே போயிடுச்சு. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் வரலன்னா, தமிழ்நாட்டில் இடம் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. மதுரையா தஞ்சாவூரா, மதுரையில் எந்த இடம்னா கொஞ்சமாக டிலே ஆகிடுச்சு. இன்னும் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த டெல்லியில் நீங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகணும் பட்ஜெட்டுக்கு. ஏன்னா 120 கோடி தேசத்தில் இத்தனை ஸ்டேட்டில் போய் சண்டை இருக்கும். எல்லா ஸ்டேட்டும் நாங்கள் நல்லா பண்ணுவோம், எங்கிட்ட கொடுங்க ஃபண்டு, நாங்கள் அதை பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியாக ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு மிஸ்ஸிங், சரியா? பட் இந்த ஆண்டு கண்டிப்பாக பிஜேபி முன்னெடுப்பில் மதுரை எய்ம்ஸ் வந்துடும். மத்திய பாஜக அரசு பதவி ஏற்றதிலிருந்து தனியார் மயமாக்கலை நோக்கி நகர்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது கூட அந்த பட்ஜெட்டில் பார்த்துருந்தோம். நம்ம பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தனியார் மயக்க வைக்க போகிறதா பார்த்தோம். ஜெயரஞ்சன் மேரி போன்றவர்கள்லாம் பேசுகிறத பார்க்கும்போது இந்த தமிழ் படத்தில் வர கதை மாரி ஒரு 20 வருஷம் அவர் பேப்பர் படிக்கலன்னு சந்தேகம் வருது. 91 2014 வரைக்கும் பேப்பர் படிக்காமல் 15 பேப்பர் படிச்சுட்டு என்ன இப்படி நடக்குது, என்ன ப்ரைவேட்டைசேஷன், என்னது என்னப்பா எதுக்கு பார்ப்பலாம் அப்படிங்கிற மாரி 91 2011 என்ன பண்ணார்? 91 முதல் முறையாக லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், எல்பிஜின்னு சொல்லுவாங்க. சரி, என்ன அர்த்தம்? உலகளாவிய மார்க்கெட்டில் இந்தியா தன்னை இணைச்சிக்குது. அப்போ என்ன அர்த்தம்? உலகளாவிய பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே வரலாம், இந்திய பொருட்கள் உலகத்துக்குள்ளே போகலாம். யார் திறமையானாலும் அவனோட பொருள் வரும். இதுதான்
இப்போ உலகளாவிய பொருள் வருது, கோகோ கோலா வருது, அங்கேருந்து வருது. இந்தியாவில் அதுக்கு யார் காம்படிட்டர்? கோல்டு ஸ்பாட், லிம்கா, காலிமார்க், பவன்டோ. இவங்களால கோக்கோட பெப்சியோட ஃபைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணோம், நான் ப்ரைவேட் பிளேயரை வளர்த்தாகணும். ப்ரைவேட் பிளேயரை வளர்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, கார்ப்பரேட்டுக்கு இந்த அரசாங்கம் செம்பு தூக்கிடுறேன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் ப்ரைவேட் பிளேயர் வளர்க்காமல் கோக்கை வளர்த்து என்ன பண்ண போகிறீங்க? கோக்கில் இருக்க வருமானத்துலேருந்து டேக்ஸ் வரப்போதா? ஜிஎஸ்டி வரும். எனக்கு டேக்ஸ் வருமானம் வராது, இன்கம் டேக்ஸ் வராது. அவன் அங்கே யூஎஸில் கட்டுவான், யூகேயில் கட்டுவான், இன்டர்நேஷ்னல் லெவலில் கட்டிட்டு போவான். ஸோ எனக்கு இந்தியன் கம்பெனிஸ் எவ்வளோ பெருசாகுதோ அவ்வளோ நல்லது. யாருக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு தரும், 10,000 பேர் 1,00,000 பேர் வாய்ப்பு தரும். அவன்லாம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பெரிய ஆளாக வந்தால் அவன் கோக்கும் பெப்சியும் ஃபைட் பண்ணலாம். இந்தியாவுக்கும் சர்வீஸ் நல்லா கிடைக்கும், எனக்கு டேக்ஸும் வரும். இதுதான் ப்ரைவேட்டைசேஷனோட நெக்ஸ்ட் ஸ்டெப். ப்ரைவேட்டைசேஷன் இன்னொரு ஸ்டெப் என்ன? அரசாங்கம் மினிமம் கவர்னன்ஸ், மேக்ஸிமம் கவர்னன்ஸ். இந்த பட்ஜெட்லேயும் 6வது பில்லரை மேடம் அதை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறோம்? நான் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் மக்களை யார் பார்க்குறது? ஆனால் இதே அரசாங்கங்கள் ஒரிஜினலாக பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. 1950 60 நேரு பீரியட்லேருந்து பண்ணாங்க. அது சரியான வளர்ச்சி, நம்ம அது தப்புன்னு சொல்ல மாட்டோம். மெக்டானல்ட்ஸோடைய மாடல் நல்ல மாடல், இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ஏன்னா அன்னைக்கு 10,000 கோடி லாங் கெஸ்டேஷன் ப்ராஜெக்ட் இருக்கிற 10,000 கோடி போட்டு பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் க்ரியேட் பண்ணுவான்? அன்றைக்கி ப்ரைவேட்டில் பெரிய பிளேயர் இல்லை, நம்ம இன்டர்நேஷ்னல் பிளேயரை அலோவ் பண்ணல, ஏன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க இந்தியாவுன்ட்டு. ஸோ நம்ம கவர்மெண்ட் பண்ணோம். ஒரு இப்போ 20 வருஷம் கழிச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், உலகளவில் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, அரசாங்கம் பிஸ்னஸ் பண்ணுறத விட ப்ரைவேட் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க. இது ஒரு உண்மை, இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ரெண்டாவது, அரசாங்கம் எங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுதோ அங்கே மோனோபோலியாக இருந்தால் மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ணும், இல்லைன்னா பண்ணாது. இது ரெண்டாவது உண்மை. இதனால தான் எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்காக தான் அதிகமான ப்ரைவேட்டைசேஷனை இன்டர்நேஷ்னல் ஃபாரின் கண்ட்ரிஸும் பண்ணுறாங்க. இதை 91 நம்மளும் ஆரம்பிக்கிறோம். நம்பர் ஆஃப் செக்டார்ஸில் ப்ரைவேட் வர்றதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம். நம்பர் ஆஃப் செக்டார்ஸில் ப்ரைவேட் வர்றதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம். இப்போ 4 செக்டாரை தவிர, அட்டாமிக் எனர்ஜி, டிஃபென்ஸு, ஆர்ம்ஸ் அம்யூனிஷன், கோர் ரயில்வே ஆப்ரேஷன், இதை தவிர எல்லாத்துலேயும் ப்ரைவேட் வரலாம் அலோவ் பண்ணிட்டோம். ரெண்டாவது, ப்ரைவேட்லேயுமே ஃபாரினர்ஸ், என்ஆர்ஐஸ் எத்தனை பர்சன்டேஜ் உள்ளே வரலாம் மேனேஜ்மெண்ட்டில், அதுக்கு நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருக்கோம். எல்லாம் யூனிஃபார்ம் கிடையாது. அந்தந்த செக்டாருக்கு எதில் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சேஃப்டியோட இந்த பட்ஜெட்டில் இன்சூரன்ஸுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். எஃப்டிஐ லிமிட்டை 76% போகிறோம். ஆனால் என்ன சொல்கிறோம், மெஜாரிட்டி ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்தியன்ஸாக இருக்கணும்னு சொல்கிறோம். மெஜாரிட்டி ஆஃப் ரெவென்யூஸ் ரிசர்வில் இருக்கணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் சேஃப்கார்ட்ஸ். ஸோ ப்ரைவேட்டைசேஷன் நீ காலையில் நடக்கலை. 91, 96, 2000 லாஸ்ட்டில் போயிட்டு இருக்க நிறுவனங்கள் எல்லாம் மாற்றினா கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ பாரத் பெட்ரோலியம், ஐடிபிஐ அதெல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு. அதெல்லாம் கொடுக்கறதுக்கான காரணம் இல்லை, அதை எப்படி பார்க்கணும்? நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் எல்லாம் ப்ரைவேடைஸ் பண்ணுறேன்னு சொல்லலை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதை உட்காந்து பேசுனா அந்த இன்டர்வியூ அது மட்டும்தான் நான் பேசணும். ஆனால் நான் எப்படி சிம்பிளாக சொல்கிறேன், ரயில்வேக்கு இங்கேருந்து மதுரைக்கு எவ்வளோ டிக்கெட் ஸ்லீப்பரில்? ஒரு 500 ரூபா இருக்கும். 500 ரூபா. அதில் உங்களுக்கு எவ்வளோ அவங்க நார்மலாக ப்ரைஸிங் பண்ணியிருந்தால் 1000 ரூபா பண்ணியிருப்பாங்க. பஸ்ஸுக்கு 1000 ரூபா வந்துடுது அன்றைக்கி, ரயில்வேக்கு மட்டும் எப்படி சீப்பாக இருக்க முடியும்? 500 ரூபா எக்ஸ்ட்ரா வரும்னு வச்சுங்க. இந்த 500 ரூபா ஏன் கூட்டாமல் இருக்குது கவர்மெண்ட்டு? ஏன்னா ட்ராவல் பண்ணுறவங்க லோவர் மிடில் கிளாஸ், புவர் பீப்புள். ஸோ அவனை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா ரேட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். அந்த 500 ரூபா நான் லாஸ் இருக்குல்ல, எனக்கு ஒரு 10,000 கோடி வருதுன்னு வச்சுங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம ரயில்வேக்கு மட்டும் தனியாக 20,000 crores கொடுக்குறோம், ரிலீஃப் ஃபண்டு மாரி. ஏன்னா கோவிட்டில் அவங்களும் ஆப்ரேட் பண்ணல. ஸோ இந்த அமௌண்ட் இருக்கு, இந்த அமௌண்ட்டு இது என்னால் வருது, கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமால் வருது. நான் ஏழை மக்களுக்கு ஸ்லீப்பர் கம்மியான ரேட்டில் கொடுக்க சொன்னதுனால வருது. இப்போ ஏர் இண்டியாவுக்கு எதனால் வருது? ஏர் இண்டியாவோட லாஸு அதனுடைய வெரி நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியோடைய நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன், அந்த செக்மெண்ட்டோட ஆப்ரேஷன். அதில் பறக்கிற யார் ஏழைகள் இருக்காங்களா? அதாவது சிதம்பரம், ஜெயரஞ்சன், ஆனந்த் சீனிவாசன் போன்ற ஏழைகள் இருக்கலாம், மற்ற ஏழைகள் யாரும் இருக்க முடியாதாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஏன் வருஷம் 30,000 கோடி கொடுக்கணும்? அந்த 30,000 கோடி நான் என்னோடய வீட்டு என்டர்டெயின்மெண்ட்டை இன்னும் டபுள் ஆக்கிடுவேன். 5 கிலோ வீட்டை இன்னும் 10 கிலோ ஆக்குவேன். நான் ஏன் அதை கொடுக்கணும்னு நான் யோசிப்பேன். ஸோ வருஷம் எனக்கு ஏர் இண்டியா லாஸ் வந்துட்டுருக்கு, நம்பர் 1. ரெண்டாவது, அதை லாபமாக மாற்றுறதுக்கான சூழ்நிலைகள் அந்த எக்கோசிஸ்டத்தில் கிடையாது இம்மிடியட்டாக. ப்ரைவேட்டில் ஏன் பண்ணுறாங்கன்னா அது வேல்யூஷன் கேம், தனி கேம், அதை விட்டுருங்க, அதுக்குள்ளே போக வேணாம். வேல்யூஷன் கேம் வேறு, வெல்த் கேம் வேறு. அது வேல்யூஷன் கேம். அந்த கேமில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அதை பண்ண ரெடியாக இருக்காங்க நிறைய பேர்.
ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் ரெவென்யூ கூட்டிக்க போகிறேன், எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏகப்பட்ட பணம் வரப்போகுது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதை நான் டேக்ஸை கூட்டாமல் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்க போகிறேன். சரியா? இது வந்து ஏர் இந்தியாவுக்கு நான் சொல்லுவேன். பாரத் பெட்ரோலியம் லாபம்னு எப்படி சொல்கிறீங்கன்னா, மோனோபோலியாக இருக்கா லாபம், வீட்டில் ஒத்தப்புள்ள கேட்குறதெல்லாம் கிடைக்கும், 2 பேர் இருந்தால் ஷேரிங் வரும், சண்டை வரும், யார் ஒழுங்காக படிக்கணும் அவனுக்கு தான் கிடைக்கும், யார் ஒழுங்காக்க இருக்கணும் அவனுக்கு நிறையா வரும், இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ மோனோபோலி இருந்துட்டு எனக்கு கேட்குறதெல்லாம் கிடைக்கதான் செய்யும், ஒத்த பிள்ளையாச்சே. ஸோ பாரத் பெட்ரோலியம் இவங்கெல்லாம் வந்து பெட்ரோலியம் கம்பெனிஸ் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க, மோனோபோலிஸ், அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்க மோனோபோலிஸ். ஒரு லிமிட்டட் காம்படிஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ மார்க்கெட் வரும்போது தான் அவங்க உண்மையிலே ப்ராஃபிட் பண்ணுறாங்களா லாஸ் பண்ணுறாங்களான்னு தெரியும். மார்க்கெட் இஸ் த ரியல் ஜட்ஜ். கேபிட்டல் சிஸ்டத்தில் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்ஸில் மார்க்கெட் தான் ரியல் ஜட்ஜ். அரசாங்கத்தோட வேலை மாடரேட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இவங்களை பொறுத்த மட்டும் பாரத் பெட்ரோலியம் உண்மையான லாபம் கிடையாது. ரெண்டாவது, அதில் ப்ரைவேட்டை கொண்டு வந்தால் தான் எஃபிஷியன்சி கூடுங்கிறது ஒரு தார்மீக மந்திரமாக இருக்குது. ஸோ 4 செக்டாரை தவிர எல்லாத்துலேயும் படிப்படியாக ப்ரைவேட்டைசேஷன் அதிகப்படுத்தும். ஸோ கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர் அன்னசரியாக இன்எஃபிஷியன்சிக்காக போகிறது. இப்போ ரயில்வேல போகிறது வேணான்னு சொல்ல மாட்டோம். ரயில்வேல நான் ஏன் கொடுக்குறேன், ரயில்வேயோட இன்எஃபிஷியன்சிக்காக நான் கொடுக்கல, அவங்க ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா நான் கொடுக்குறேன். அந்த மாதிரியான விஷயங்களை அரசாங்கம் தொடர்ந்து பண்ணணும். சரியா? ஸோ பாரத் பெட்ரோல் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மார்க்கெட்டில் காம்படிஷனை கூட்டுறதுக்கு, மார்க்கெட்டை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு, எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்கு, எங்கெல்லாம் ப்ரைவேட்டைசேஷன் நாளைக்கு வந்து இன்றைக்கி வேர்ல்டில் பெரிய பெட்ரோலியம் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் தான். பிரிட்டிஷ் பெட்ரோலியமாக இருக்கட்டும், எக்ஸானாக இருக்கட்டும், எல்லாமே. இவெல்லாம் நாளைக்கு இந்தியாவில் வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அன்றைக்கி எப்படி இந்த இன்எஃபிஷியண்ட்டான பிஎஸ்யூஸ் எப்படி ஃபைட் பண்ண போகிறாங்க? ரொம்ப கஷ்டம். இதில் இன்னொரு டவுட் இருக்குது சார். இப்போது ப்ரைவேட்டைசேஷன் அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லாம் அங்கே இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் ரிசர்வேஷன் மூலியமாக தான் பண்ணுறோம். இது வந்து ப்ரைவேட்டைசேஷன் தனியாருக்கு விற்கிறோம் அப்படிங்கிறப்ப அங்கே இந்த ரிசர்வேஷன் கடைபிடிக்கப்படும். நீங்கள் மாட்டுக்கு எல்லா கண்ணையும் மூடிட்டு நடக்க வைக்க முடியாது. சரியா? ஒரு ப்ரைவேட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் தரீங்கன்னா இதெல்லாம் பண்ணால் தான் உனக்கு பிஸ்னஸ். ஆல்ரெடி 1008 கண்டிஷன் அவங்களுக்கு இருக்குது. இந்த ஏரியாவில் தான் பண்ணணும், இங்கே பண்ணால் தான் டேக்ஸ் கொடுப்பேன் இருக்குது. ஸோ ரிசர்வேஷனுங்கிறது ஒரு பெரிய பாலிசி. இப்போ எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட்டைசேஷனில் ஒரு நல்ல ரெப்ரசன்டேஷன் இருக்குது. பட் கவர்மெண்ட் அதை ரிவ்யூ பண்ணலாம் ஃப்யூச்சரில். இப்போ இங்கே வேலை வாய்ப்புகளில் வந்து ரிசர்வேஷன் குறையினால கோர் கவர்னன்ஸில் குறைய போகிறது இல்லையே. ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஐஆர்எஸோ இல்லை அது ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயே குறைய போகிறதில்ல. பிஎஸ்யூஸில் குறைய வாய்ப்பு இருக்குது அவங்க ப்ரைவேட்டைஸ் ஆக. பட் அவங்களுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸில் இப்போ நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூஸோட அதிக சம்பளம் அவங்க இருக்காங்க. நீங்கள் பேங்க்ஸ் எடுத்துக்கங்க, எஸ்பிஐ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பட் ப்ரைவேட் பேங்க்ஸோடைய சம்பளம் அவங்களுடைய விகிதம் எப்படி இருக்குது? இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ், ஹெச்எஸ்பிசியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாண்டர்ட் சார்ட்டராக இருக்கும். இப்போ ஒரு இளைஞனுக்கு வந்து எதில் கிடச்சா போவான்? எஸ்பிஐ கிடச்சா போவானா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் கிடச்சா போவானா? யோசிக்காமல் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் போயிடுவான். ஸோ இது ரிசர்வேஷன் வேணுமா? ரிசர்வேஷனுங்கிற கான்செப்டே ஹைலி டிபேட்டபிள் தான். எத்தனை 10 வருஷம் நம்ம ஒரிஜினலாக பிளான் பண்ணுறோம், இத்தனை வருஷம் வந்துருச்சு. இப்போ அதே மூடில் போக வேண்டிய தேவையில்லை. தேவையென்றால் அதை கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணலாம், ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், பார்லிமெண்ட் டெலிபரேட் பண்ணலாம், அது வரப்போகுது. பட் நான் ரிசர்வேஷன் போயிடும், இதெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ண ரிசர்வேஷன் போயிருங்கிறது அது வந்து ஒரு கேள்வியாக வைக்கப்படுது. கேள்வியாக வைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், நம்ம ரிசர்வேஷனை காலி பண்ணுறதுக்காக நான் ப்ரைவேட்டைசேஷன் போகலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்விக்கான அவசியம் இல்லை. ஒரு எக்கனாமியில் அடுத்த நகர்வை நோக்கி உலகம் போயிட்டுருக்கு. ஆனால் இப்படியே தனியார் மயமாக்கலை நகர்ந்தே போயிட்டு இருந்தோம்னா ரிசர்வேஷன் இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி சார். கோர் கவர்னன்ஸில் இருக்க தானே போகுது. கோர் கவர்னன்ஸில் மாற போகிறதில்ல. ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஐஆர்எஸோ ஆடிட் அக்கௌண்ட்ஸோ இல்லை இந்த சார்ந்த டிபார்ட்மெண்ட்ஸோ எலெக்ஷன் கமிஷனோ இதெல்லாம் எப்பயுமே அரசாங்கத்தோடைய டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஹைகோர்ட்ஸோ சுப்ரீம் கோர்ட்ஸோ எல்லாமே இருக்க போகுது. என்ன பர்பஸுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு சில இவ்வளோ பண்ணதும் நம்ம ஆர்மியில் நம்ம பண்ணல ரிசர்வேஷன் ஏன் பண்ணல? சில இடங்களில் அதை பண்ண முடியாது. சமூக நீதி முக்கியம், அதே நேரத்தில் இந்தியாங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த பவர்ஃபுல் நேஷன் முக்கியம். ஸோ இப்போ ஏன் நீங்கள் பண்ணாமல் வச்சுட்ருக்கீன்னு கேட்க முடியாது. ஸோ இது ப்ரைவேட்டைசேஷன் கண்டிப்பாக ஒரு 4 செக்டரை தவிர மற்ற இடத்துலலாம் படிப்படியாக போக வேண்டிய விஷயம். அதுதான் இந்தியாவை ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. இப்போ அதில் சில டெஃபினட்டாக சின்ன சின்ன எக்கனாமிக்ஸில் சின்ன சின்ன ஷார்ட் ஃபால்ஸ் அதனால் வரும். இப்போ நீங்கள் சொல்கிற மாரி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணிகிட்ருக்க ஒரு கவர்மெண்ட் கம்பெனி கூட ஒரு பாதிப்பு வரலாம். அப்போ அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த தனிப்பட்ட விஷயங்களுக்கு தனித்தனியாக தான் அரசாங்கம் பிளான் பண்ணணும். ஸோ வந்து இதுக்காக நான் இதை நிறுத்த முடியாது, ரிசர்வேஷனுக்காக இதை நிறுத்த முடியாது. இதை பண்ணித்தாகணும்.
ப்ரைவேட் ரிசர்வேஷன் வருதா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் கொஷின். அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ ப்ராஃபிட் கொடுக்கணும் எப்படி கொடுப்பாங்க அவங்க? அது நான் இப்போ ரிசர்வேஷனால் மெரிட் குறைஞ்சிச்சு கூடுச்சுங்கிற ஆர்குமெண்ட்டுக்குள்ள போல, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம என்ன சொல்கிறோம், அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணுங்கிறோம், ப்ரைவேட்டுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணுங்கிறோம் ரன் பண்ணுறதுல. அது எவ்வளோ கொடுக்க போகிறோம், அதில் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நகர்வுகளில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். ஓகே சார், ஃபைனலாக பெட்ரோல் விலை உயர்வு சுப்பிரமணிய சுவாமியோட ஒரு ட்வீட்டோட ஒன்று போட்டிருந்தார். 93 இன் ராம்ஸ் இந்தியா, 53 இன் சீதாஸ் நேபாள், 51 இன் ராவணாஸ் லங்கா அப்படின்னு போட்டிருந்தாரு. நம்ம செஞ்சுரியை தொற்றுவோமோ? இல்லை, இப்போ செஞ்சுரியை தொட்டால் என்ன பிரச்சனை? மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? அதாவது எப்படி பார்க்குறேன் நான், எப்படி பார்க்குறேன்னா, நமக்கு ஒன் ஆஃப் த மேஜர் இம்போர்ட் வந்து ஆயில். சரியா? ஒரு வருஷத்துக்கு $100 பில்லியன், 7 லட்சம் கோடிக்கு மேலே இம்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2014-15 ஒரு ரேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் $100 பெர் பேரல் இருக்கும். 2018 பார்த்தீங்கன்னா 25 வந்துடும். இப்போ 2021 50 வந்துடுது டாலர் பெர் பேரல். இதனுடைய கன்வர்ஷன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கூடணும் குறையணும். சரியா? ஒவ்வொரு டாலர் ஏற்றத்துக்கும் ஒவ்வொரு டாலர் பேரலுக்கு ஏறினாலும் இந்தியாவில் ஒரு 10,000 கோடிக்கு இம்பேக்ட் வரும் இம்போர்ட் பில்லில். 10,000 crores சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இந்தியாவில் ப்ரைஸ் ஏறி இறங்க ஆரம்பிச்சதுன்னா நிறைய கன்ஃபியூஷன் உண்டு. ஒரு நாள் 10 ரூபா ஏறுது, ஒரு நாள் 5 ரூபா இறங்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லாம் சொல்கிறேன் 25% ஃப்ளக்சுவேஷன் இருக்குது நம்ம பார்த்ததில்ல. 50% கூட இருக்குது ஒரு இடத்துல. அப்போ நீங்கள் இவ்வளோ ஏறி இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து ஹெவி. 2010க்கு முன்னாடி எப்படின்னா பெட்ரோலியம் ப்ரைஸை வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அவங்க என்ன விதாலும் சரி, நான் வந்து ரேட்டு குறைச்சி சப்சிடி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆகிடுச்சு, ஓவரால் டெட்டுன்னு ஒன்று சொல்லுவோம் ஜிடிபிக்கு, அது ஹியூஜாக வந்துடுச்சு. ஆனால் அந்த டெப்ட் யாருக்கு கொடுக்கணும்? ஆயில் கம்பெனிஸ் கொடுக்கணும். அந்த ஆயில் கம்பெனிஸ் யாருக்கு கொடுக்கணும்? சவுதி அரேபியா, ஈராக்கு, துபாய், ஓமன், அவனுக்கு கொடுக்கணும். இவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை பாகிஸ்தானோட இருக்குது நமக்கு. ஸோ பாகிஸ்தானோட இப்போ பிரச்சனை ஆகும்போது அவங்க முஸ்லீம் அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கடன்காரன் பணம் இப்போ நமக்கு நேரடி எதிரிகிட்ட போய் கடன் வாங்குற மாதிரி, இல்லை நம்ம எதிரிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் போய் கடன் வாங்குற மாதிரி. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக ரொம்ப நாள் இருந்தது. ஸோ நம்ம கூனி குறுக வேண்டிய விஷயங்கள்லாம் சர்வதேச அளவில் இருந்துச்சு. கொஞ்சம் வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது இந்தியாவில் மட்டும்தான் பெட்ரோலுக்கு அதிக வரி கொடுக்கப்படுது அப்படின்னு தானே பார்க்கப்படுது. அதான் சொல்ல வரேன். ஸோ எனக்கு 100 ரூபா அப்படின்னு அன்றைக்கி 80 ரூபா நான் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பேஸ் ப்ரைஸில் 40 ரூபானா மிச்சம் 40 ரூபா டேக்ஸில் வருது. அதில் ஒரு பார்ட் சென்ட்ரலுக்கு வருது, ஒரு பார்ட் ஸ்டேட்டுக்கு போகுது. சரியா? நம்ம வந்து எக்ஸைஸ் டியூட்டியாக ஒரு அமௌண்ட்டு 20 ரூபா, 20 ரூபா, 30 ரூபான்னு வச்சுது. இது ஒரு வேட் சேல்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய ரெவென்யூ. ஸோ எடுத்தோடனே அதனால தான் இது ஜிஎஸ்டியில் நான் கொண்டு வரல. அந்த ரெவென்யூ ஜிஎஸ்டிக்குலேருந்து கொண்டு வர்றது காரணமே தான். ஆமாம்மா, ஸ்டேட் ரெவென்யூஸ் நம்ம ஏன்னா ஜிஎஸ்டி டிரான்சிஷனே ஒரு மேஜர் டிரான்சிஷன். ஒன் இந்தியா ஒன் மார்க்கெட்டுங்கிறது பெரிய ஒரு டிரான்சிஷன். அதில் நிறைய நமக்கு எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது, லாங் டேர்மில் இருக்குது. பட் அதை எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கணும். இப்போ ஜிஎஸ்டிக்கு மாறும்பொழுது சில ஸ்டேட்ஸ்க்கு பெனிஃபிட் இருக்குது, சில ஸ்டேட்ஸ்க்கு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் ஸ்டேட்ஸ்க்குலாம் நம்ம இந்த வருஷம் ஃபண்டு தரோம், 1 lakh crores மேலே தரோம். எதுக்கு தரோம்? அவங்களுக்கு ஜிஎஸ்டி மைக்ரேஷனால் அந்த ஸ்டேட்டில் அவங்களுடைய பட்ஜெட் கொஞ்சம் கீழே போயிடுச்சு, ரெசிப்ட் கீழே போயிடுச்சு. அதனால் நம்ம காம்பன்சேட் பண்ணுறோம். ஸோ ஆயில் ப்ரைஸஸை வந்து நம்ம டச் பண்ணல, ஏன்னா அதில் வந்து ஸ்டேட்டோட ரெவென்யூ இருக்குது. இதனால் எக்ஸைஸில் வச்சுருக்கோம் நம்ம. சரி, எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இப்போ நான் ஓகே இவங்கெல்லாம் கேட்குறாங்க மார்க்கெட் சர்வதேச விலையில் மார்க்கெட்டில் விலை குறைஞ்சிருச்சு சார், நீங்கள் ஏன் குறைக்காமல் இருக்கீங்கன்னு. இப்போ குறைக்காமல் இருக்க லாபத்தை நான் என்ன பண்ணுறேன் வச்சு எனக்கு வித்தியாசம் வருதா? வரதில்லை. ஏன்? நான் டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி அதை கொண்டு வந்து பூலில் கொண்டு வந்து நம்ம செலவழிக்கிறோம். ஏன் நான் இந்த 80 ரூபாயிலே மெயின்டைன் பண்ணணும்? ஏன் 70 ரூபாயிலே மெயின்டைன் பண்ணணும்? ஏன் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கேன்? நான் ஏன் 80 ரூபாயை ஒரே நாளில் 50 ரூபா ஆகக்கூடாது? மார்க்கெட் மாறுது, 50 ரூபா ஆக்குறேன். அடுத்த என்ன சொன்னேன், 2010 வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸிங்லேருந்து நம்ம கம்பெனிஸ், ஆயில் கம்பெனிஸ் ஃபிக்ஸிங் மாற்றுறோம். ஆட்டோமேட்டிக் மாற்றணும். என்ன ஆகுது, அங்கே மாறுச்சுன்னா இங்கே மாற்றிப்பாங்க விலையை. இப்போ பார்த்திங்கன்னா 57th அமெண்ட்மெண்ட் போயிட்டுருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட், ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்கே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எப்படிலாம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகுதோ இங்கே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, மாற்றிட்டே இருப்பாங்க. முன்னாடி இப்படி பண்ணல அரசாங்கம். அதனால தான் ஏகப்பட்ட அரியர் சேர்ந்துச்சு, சப்சிடி விழுந்துச்சு. அதெல்லாம் நம்மளை கூனி குருவை வச்சிருச்சு. ஸோ அதை டிஸ்மாண்டில் பண்ணது ஃபஸ்ட்டு காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணிச்சு 10ல். 2014 டீசலில் நம்ம டிஸ்மாண்டில் பண்ணோம். நம்ம பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோட மெச் பண்ணிட்டோம்.
ஆனால் ப்ரைஸை நம்ம ரொம்ப குறைக்கல. ஏன் குறைக்கலன்னா இந்த எக்கனாமி சைஸுக்கு இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா எக்கனாமி, நேபாள எக்கனாமி இந்தியாவோட கம்பேர் பண்ணவே கூடாது. அவன்லாம் குட்டி பசங்க, அவெல்லாம் அந்த ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குற மாரி இருக்குது. இது வந்து காலேஜ் பையனுக்கு ஃபீஸ் கொடுக்குற மாரி, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அந்த எக்கனாமியோட இது நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ சுப்பிரமணிய சுவாமி தான் கம்பேர் பண்ணியிருக்காரு. எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு ஆர்ட்ஸ். ஃபிசிக்ஸில் ஒரு ஈக்குவேஷனாக நீங்கள் ஒன்றா தான் சொல்லணும், நானும் ஒன்றா தான் சொல்லணும், யாராக இருந்தாலும் ஒன்றா தான். E=MC² நீங்கள் மாற்றுவீங்களா? மாற்ற முடியாது, எல்லாருக்கும் ஒன்று. ஆனால் எக்கனாமிக்ஸ் வந்து ஆர்ட்ஸ். இதை நான் இப்போ வந்து எஃப்எம் சொல்கிறாங்க, நான் ரெவன்யூவை கூட்டாமல், டேக்ஸை கூட்டாமல், நான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீஜர்லேருந்து எடுத்து போட்டு செலவை குறைக்காமல் இப்படி பண்ணி நான் இந்தியாவை அடுத்த வளர்ச்சி பாதிக்கணும். அவங்க மேடம் ஒரு பிளான் வச்சுருக்காங்க. எஃப்எம் பிஎம் அதை ஒத்துக்கிறாரு. அதனால தான் பட்ஜெட் ஆகும்போது நமக்கு முன்னாடி நிற்கிது. இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் டெலிபரேஷன் இருக்கும். இது இன்னொரு எக்கனாமிஸ்ட் கிட்ட வேறு ஐடியா கொடுப்பாங்க. அதுக்கு ஐடியாவுக்கு பஞ்சம் இல்லை. அந்த ஐடியாவை நடத்தக்கூடிய தைரியம் இருக்கணும். ரெண்டாவது அவங்கவுங்க கொடுக்கலாம். அதாவது சுப்பிரமணிய சாமி சீனியர் எக்கனாமிஸ்ட்டு, ஹார்வர்டு, அவர் சொல்கிற கருத்து சரி தவறுங்கிறது நமக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா அரசாங்கத்தில் இல்லை, அவர் அரசாங்கத்தில் இருந்தால் தான் அதை பற்றி நம்ம இது பண்ணணும். நான் சொல்கிறேன், இந்த எக்கனாமிக் ஹீட்டுக்கு, இந்தியாவோட எக்கனாமிக் ஹீட்டுக்கு இந்த ப்ரைஸிங் கரெக்டு. இப்போ எப்படி இந்த எக்கனாமிக் ஹீட்டுக்கு 4000 ரூபா கோல்டுங்கிறது கரெக்டு. இதே 400 ரூபாய்க்கு கோல்டு விற்க முடியுமா? ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி 400 ரூபாய்க்கு இருந்துச்சு சார் கோல்டு, இப்போ 4000 போயிடுச்சு. 400 ரூபா ஆக்குறேன், என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு சிம்பிள் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். நான் 400 ரூபா ஆக்குறேன், எல்லாமே கிடைக்காது, எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. எல்லா ஃபண்டும் கோல்டு நோக்கி போயிடும். எல்லாம் தங்க ஷேர் மார்க்கெட்லேருந்து லேண்ட்லேருந்து எல்லாம் போயிடும். கோல்டு டிமாண்டு கூடிடும். மற்ற எல்லா எக்கனாமியும் படுத்துகிறோம். லேண்டு படுத்தா என்ன ஆகும்? ரியல் எஸ்டேட் ஃபுல்லாக படுக்கும், வீடு ஃபுல்லாக படுக்கும். ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துக்கு இந்த ஹீட்டு போதும்னு நினைக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு அங்கே கூனி குறுகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது, நம்ம பெரிய அரியர் இதில் க்ரியேட் ஆகாது. டேக்ஸ் க்ரியேட் ஆகிறது நம்ம மற்ற வெல்ஃபேருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? இதை நம்ம எதுவும் தனியார் ப்ராஃபிட் பண்ண விடலை. இந்த டிஃப்ரென்ஸ் யாரும் தனியார் என்ஜாய் பண்ணல, மக்களுக்கு தான் கொண்டு போகிறோம். ஆனால் வேறு ரூட்டில் கொண்டு போகிறோம். ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமுக்கு அந்த ஃப்ளோ, இந்த ப்ரைஸிங்கை நீங்கள் ரொம்ப குறைச்சிங்க, ஃபியூல் விலையை குறைச்சாலும் நான் எனக்கு ஜிடிபி 5% ஏறுமானா ஏறாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபியூல் விலையை குறைக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வந்து நான் ஜிடிபி ஏற்ற ட்ரை பண்ணுறேன். ரெண்டும் ஒன்று தான் எனக்கு. ஸோ இந்த எக்கனாமிக்கோடைய எக்கோசிஸ்டத்தோடைய ஹீட்டுக்கு இந்த விலை சரின்னு அரசாங்கம் தீர்மானிக்குது. அதனால் போயிட்டுருக்கு. இது சர்வதேச விலையோட கம்பேர் பண்ண தேவையில்லை. சரியா? அது வந்து அவங்க ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேக்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ப்ரைஸிங் ஸ்டெபிலைசேஷனுக்காக. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா, இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னு இந்த பட்ஜெட்டில் போடுறோம், 4% போடுறோம். ஆனால் ஓவரால் விலை கூடுதா? பெட்ரோலுக்கு கூடாது. ஏன் கூடாது? எக்ஸஸ் டியூட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. சரி, ஏன் செஸ் 4% செஸ்ஸை போட்டுட்டு எக்ஸஸ் டியூட்டியை குறைச்சிக்கிறோம். ஏன் செஸ் போடுறோம்? அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உலகம் இந்தியா முழுக்க இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். 50 வருஷமாக காங்கிரஸ் அதை கண்ணெடுத்து கூட பார்க்கல. இப்போ நான் வந்து கேட் மார்க்கெட் நிறைய நான் க்ரியேட் பண்ண நினைக்கிறேன். அப்போ நான் செஸ்ஸை க்ரியேட் பண்ணால் செஸ்ஸில் என்ன அட்வான்டேஜ்? இந்த ஃபண்டை ஒன்லி அந்த வேலைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், வேறு எந்த வேலைக்கும் பயன்படுத்த முடியாது. எஃப்எம் நினச்சாலும் சரி, பிஎம் நினச்சாலும் சரிப்பா அந்த அமௌண்ட்டை தூக்கி ஆர்மி கொடுங்கன்னு கொடுக்க முடியாது. ஆனால் அது அவங்க கண்ட்ரோலிங்கில் தானே இருக்கும். பட் அந்த வேலைக்கு மட்டும் தானே பண்ண முடியும். டெடிக்கேட்டட். நீங்கள் கோயில், நீங்கள் வீட்டில் உண்டியல் வைக்கிற மாரி, வீட்டில் உண்டியல் வைக்கிறீங்க, பர்ஸ்லேயே ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம்ல கோயில் போடுறத. ஏன்னா மறந்து இன்னொரு இடத்துக்கு யூஸ் பண்ணிடுவீங்க. உண்டியெல்லாம் உடச்சி கரெக்டாக கோயிலில் கொண்டு போய் கொடுத்துருவீங்க. அந்தமாரி டெடிக்கேட்டட் ஃபண்டு. இதே ஏன் பண்ணுறோம்? செஸ் ஏன் கொண்டு வரோம்? ஆனால் செஸ்ஸை கொண்டு வந்துட்டு நான் வந்து எக்ஸைஸை குறைக்காமல் வச்சுருக்கலாம்ல, 4 ரூபாய் கூட்டியிருக்கலாமே. மக்கள் கஷ்டம்தான், ஆனால் கூட்டியிருக்கலாம். ஏன் கூட்டல? ஏன்னா 80 ரூபா கரெக்டுன்னு நான் நினைப்பேன். இந்த ரேட்டு, இந்த எக்கனாமிக் ஹீட்டு கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். அதில் 4 ரூபா செஸ்ஸாக கொண்டு வரேன், எக்ஸைஸை குறைச்சிக்கிறேன். ஸோ எக்கனாமிக்ஸோட பேலன்ஸ் இது. இதை மேலேருந்து பார்க்கும்பொழுது லட்சக்கணக்கான எண்கள் நம்மளை சுற்றி இருக்குது. இந்த ஒவ்வொரு எண்ணையும் எஃப்எம் சரிப்படுத்தி தான் ஒரு பட்ஜெட்டை கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த என்னுடைய பார்வையில் நான் 15 ஆண்டுகளாக ஐஆர்எஸ்லேருந்து இந்த பட்ஜெட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணதில், இந்த பட்ஜெட் கோவிட் டயத்தில் ஒரு வருமான வரியை அதிகப்படுத்தாமல், டாக்ஸஸை அதிகப்படுத்தாமல், ஜிஎஸ்டி அதிகப்படுத்தாமல், ஒரு ரெவன்யூவை அழகாக நியூட்ரலைஸ் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்காமல் ஃபுட் அண்ட் ஹெல்த்துக்கு ஒரு ப்ரியாரிட்டியை கொடுத்து ஒரு நல்ல பட்ஜெட்டாக, அருமையான பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து எங்களுடைய கூட்டங்கள்லாம் விளக்கியிருக்கோம். எங்களுடைய பிஜேபி கட்சி தொண்டர்கள் இதை மக்கள்கிட்டலாம் கொண்டு போய் சேர்ப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி சார்.